ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அவுட்டிங் விலாக் பார்த்துடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திண்டுக்கல்லில் வத்தலக்குண்டு பைபாஸில் குணா கேவ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கிங்காங் அடிச்சிட்ருக்கு. அதை பார்த்துட்டு ஆதி கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயந்தான். அப்புறம் பார்த்து ஓகே சமாதானம் ஆகிட்டான். அப்புறம் அப்படியே உள்ளே போனோம். லைட்டு குட்டி குட்டி லைட்லாம் நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை நான் தொட்டு பார்த்துட்டு போனேன். ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்படியே போனோம். தம்பியை கொஞ்சம் பயமுறுத்திட்டு இருந்தேன். நீ சேட்டை பண்ணேன்னா இங்கே விட்டுட்டு போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லாமல் அவன் பயந்துட்டு அப்புறம் அமைதியாக இருந்துக்கிட்டான். அவங்க அப்பா கிட்ட போனோன்னையும் அந்த ஸ்டெப்ஸு லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபேஸை பயப்படுற மாதிரி வச்சுருந்தியான். ஹாய் சொல்கிறான்னு சொல்லாமல் அவன் ஹாய் அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கிட்டு திரும்பிட்டியான். அப்புறம் உள்ளே போனோம். இந்த மாடு தலையாட்டுறது, ஒட்டகச்சிவிங்கி இருந்துச்சு. நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த லைட்ஸில் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி ஃபோட்டோவும் வீடியோவும் மாற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம். சரி ஃபோட்டோ வீடியோ எடுத்தது போதும், வா போகலாமா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதி மூஞ்சியை பாருங்களேன், அப்படியே பயந்த மாதிரி வச்சுட்டு இருந்தான். நான் தான் அப்புறம் இதெல்லாம் பார்த்து பயப்படாத தங்கம், இது சும்மா பொம்மை தான், இது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னேன். அவன் அங்கே காமிக்கிறேன், அந்த புலி இருக்குது, யானை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்லியே காமிச்சேன். அப்புறம் நான் பக்கத்தில் கூப்பிட்டு போய் இந்தா பாறேன் பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் புலி பக்கத்தில் போனேன். புலி உருவத்தை பார்த்துட்டு என்கிட்ட வரமாட்டேன்ட்டான். அப்புறம் நான் போய் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே ராட்டினத்துக்கு போயிட்டோம். அவன் ராட்டினத்தில் ஏறி உட்காந்தோன்னே பயப்படுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பேனிக் ஆகிட்டோம். ஆனால் அவன் பயப்படல, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பார்த்து நாங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டோம். ராட்டினத்தில் மேல் பெட்டி, கீழ் பெட்டி, சைடு பெட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டியான். அவங்களும் கூப்பிட்டு ஹாய் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இவனும் ஹாய் ஹாய் சொல்லிவிட்டு அவன் வாங்கின பொம்மை கடைசி வரைக்கும் கீழே விடவே இல்லை. அப்படியே கையிலே வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்.